ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 7 மாவட்டங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரைடே தான் உங்களுக்கு ஒரு 2 மாவட்டங்களாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிசல்ட் எப்போ வரும், அதாவது எந்த மாவட்டங்கள் வரும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து ஒரு அப்டேட் கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ டிஆர்பி தகவலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜூன் 30க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி டேட்டு ஜூன் 20 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸுக்குள்ளே இவ்வளோ மாவட்டங்கள் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ 7 மாவட்டம் போக மீதி மாவட்டங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஆன்லைன் ப்ராசஸ்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியும். ஆனால் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் பண்ணுறாங்கன்ட்டு அந்த அப்டேட்டும் நமக்கு இல்லை. ஆனால் எல்லா டிஆர்பி தகவலும் அடிப்படையில் பார்க்கும்போது ஜூன் 30க்குள்ளே பண்ணி முடிச்சிடும்னு சொல்கிறாங்க, ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும், ஒவ்வொரு மாவட்டங்களும் எப்போ விடுவாங்க அப்படின்னு தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொன்ன தென் மாவட்டங்களில் அப்புறம் நார்த் சைடு உங்களுக்கு எல்லாமே இந்த வீக்கில் அல்லது உங்களுக்கு இந்த கம்மிங் ஃப்ரைடே கூட விட வாய்ப்புகள் இருக்குது. அது போக மேக்ஸிமம் இன்றைக்கி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அடுத்து நாளை கூட எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியே ஏதாவது சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு ஃப்ரைடே தாண்டி போனால் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எப்போவுமே ஒர்க்கிங் டே கிடையாது. மற்ற நாள்களில் வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் மட்டும் தான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அதுபோக நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு. அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அதில் அதாவது இடையாளர்கள் பணி நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் திரும்பி அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தகவல் தான் பார்க்கலாம் வாங்க. இந்த தகவல் நியூஸ் பேப்பரில் வந்த தகவல். அதாவது நேற்று ஜூன் 16 வெளியிட்ட தகவல். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து ரேஷன் கடைகளில் இடையாளர்கள் நியமிக்க வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் நியூஸ் பேப்பர் இதே மாதிரி கோரிக்கை முன் வச்சு விட்டுருந்தாங்க. அந்த தகவலையும் பார்த்துருந்தோம். இதில் வேறு எந்த செய்தியும் கிடையாது. அதாவது இதில் கொஞ்சம் மேட்ரு அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இடையாளர்கள் ஒவ்வொரு கடைகளுக்கு இடையாளர்லாம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இடையாளர்கள் பற்றாக்குறை காரணமாக சில கடைகளில் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை வலியுறுத்தி தான் அனைத்து ரேஷன் கடைகள் இடையாளர் நியமிக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இது இப்போ இந்த எடை மிஷினுக்கும் நம்ம பில் மிஷினு ரெண்டு ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால் லேட்டாக ஒவ்வொரு நபர்களுக்கும் பொருள் வழங்குறது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுறதுனால லேட் ஆகுது. அதனால் ப்ராசஸ் தள்ளி போகுது, டைம் ரொம்ப ஆகுதுனால உங்களுக்கு இடையாளர் கம்மியாக இருக்காங்க. அதனால் எல்லா கடைகளுக்கும் இடையாளர் நியமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த அடிப்படை விஷயம் இது. ஸோ இதுக்கும் நம்ம ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு கேட்டால், உங்களுக்கு இடையாளர்கள் நியமிக்கும் போது உங்களுக்கு சேல்ஸ்மேன் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சில மாவட்டங்கள் இடையாளரும் இருக்காங்க. ஸோ இந்த 2 ரிசல்ட்டுமே வரது நல்லது தான். மேக்ஸிமம் இடையாளர்கள் சீக்கிரம் பணிநியமனம் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டு விட்டு தான் ஆகணும். மேக்ஸிமம் இதுக்கு ரெண்டுமே கனெக்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இடையாளர்கள் அப்போ சேல்ஸ்மேன் ரெண்டுமே ரிசல்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இடையாளர் மட்டும் நியமிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சேல்ஸ்மேனுக்கும் கண்டிப்பாக நியமனம் பண்ணுவாங்க. அதனால் கூடிய விரைவில் இந்த 2 பணி நியமனம் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஜூன் 30 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூன் 7க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆனால் பாருங்கள், காலதாமதம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பித்ததுனால உங்களுக்கு எப்படியும் பண்ணி முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ரிசல்ட்டை விட்டு தான் ஆகணும். ஆனால் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன அப்டேட்டோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், ஃப்ரைடே கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும். அதுக்கு முந்தையும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் எப்போ முடியும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எந்த டிஆர்பி தகவலும் சொல்ல முடியாது. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட் ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்போப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ரொம்ப அக்யூரேட்டானதான் எந்தெந்த மாவட்டம் அப்படின்ட்டு தெளிவாகவும் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பாருங்க, அதாவது வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் அந்தந்த வேக்கன்சி பொறுத்து தான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டவுன் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் நிறையா கேட்குறாங்க. அது செகண்ட் லிஸ்ட்டை பற்றி எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அப்படி தகவல் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தூத்துக்குடி ஆர்ஐபி அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கடலில் மூழ்கிருச்சு, இனிமேல் ரிசல்ட்டில் வராது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் விரக்தியில் பேசுகிறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. 6 மந்தாக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு
7 மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் அடைஞ்சிருக்கோம். மீதி மாவட்டங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுருவாங்க, வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. என்னென்ன மாவட்டங்கள் எப்பப்போ வரும் அப்படின்ட்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிற அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியில் வந்து ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நியூஸ் பேப்பர் வழியாவோ அல்லது உங்களுக்கு டிஆர்பி தகவல் அடிப்படையாலோ அல்லது டிஆர்பிக்குள்ளே ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ரிலேட்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க அப்படின்ட்டா எது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போடுவேன், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப வந்து சொல்கிறேன், ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் அடுத்தது விட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் எப்போன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது, ரிசல்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நானும் இந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்தெந்த மாவட்டம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியல. எந்த மாவட்டம் வந்தாலும் உடனே எவ்வளோ டைம் ஆனாலும் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தென் மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ தென் மாவட்டங்கள் வந்து ஒரு 4 மாவட்டங்கள் வந்து இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வீக்கில் வந்து தென் மாவட்டங்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசல்ட்டு வந்து ஏன் காலதாமதம் ஆகுது, அதாவது ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.